வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பது ஷாருக். விரிவான செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. தாவேகா அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் இரண்டாவது அமைச்சரவை கூட்டமான இதில் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள தாவேகா அரசின் 2026-2027 நிதியாண்டுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும், பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் குறித்தும், புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் புதிய தொழில் முதலீடுகள், வேளாண் அறிக்கை மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையிலான மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில், அரசு நிர்வாகம் முற்றிலும் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றும், தவறு செய்பவர்கள் நெருக்கமானவர்களாக இருந்தாலும் தப்ப முடியாது என்றும், ஊழல் புகாரில் சிக்கினால் உடனடியாக அமைச்சர் பதவி பறிக்கப்படும் எனவும் தாவேகா அமைச்சர்களை கடுமையாக எச்சரித்த முதல்வர் விஜய், பள்ளிகளில் ரீல்ஸ் போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும், விதிகளை மீறுவோர் மீது துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை பாயும் என்றும் எச்சரித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காவல்துறையினர் அல்லது சிறைத்துறை பணியாளர்களின் தவறால் மரணம் ஏற்பட்டால் அந்த விவகாரத்தில் அரசு எந்தவித சமரசமும் செய்யாது என உறுதிபட தெரிவித்துள்ளார் அமைச்சர் நிர்மல்குமார். இது தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வர் ஏற்கனவே தெளிவான உத்தரவு வழங்கியிருப்பதாகவும், தவறு நடந்தது உறுதியானால் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு என்றும் கூறினார். மேலும் முந்தைய அரசுகள் இது போன்ற சம்பவங்களை மறைக்க முயன்றதாகவும், ஆனால் தற்போதைய அரசு அவ்வாறு செயல்படாது என்றும் தெரிவித்த அமைச்சர் நிர்மல்குமார், புழல் சிறையில் அண்மையில் நிகழ்ந்த மரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். இன்றுதான் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்துள்ளதாகவும், அதனை ஆய்வு செய்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். நீங்க கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாகர்கோயிலில் நடந்த அந்த சிறையில் நடந்த மரணம், ஸோ எந்த வகையிலையும் நம்மளுடைய முதல்வர் ஏற்கனவே கொடுத்த டைரக்ஷன் படி எந்த இடத்துலையும் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை சிறையிலையோ ஏதாவது காவல்துறையோ இல்லை அங்கே இருக்கிற சிறைத்துறை வார்டன்களோ ஏதாவது தவறு செய்து அதனால் ஒரு இறப்பு, ஒரு மரணம் ஏற்பட்டால் எந்த இடத்துலையும் கண்டிப்பாக இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் என்ன லீகல் ப்ரொசீஜரோ என்னவோ இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள்லாம் அதை மூடி மறைக்கவும், அதனால் கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கிற வேலைகளும் இதை செய்வாங்க. ஆனால் முதல்வர் இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் எங்கே இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். யார் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவு பேரில் 2 நாட்களுக்கு முன்னே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் யார் சம்மந்தப்பட்டார்களோ அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். எல்லா வழக்குகளும் இந்த முன்னாடி பல வழக்குகள் இதெல்லாம் தேங்கி கிடந்த வழக்குகள் எல்லாமே இப்போ லாக்அப் பண்ணுறவங்க எல்லாத்துலேயும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற வேலையும் போயிட்டுருக்கு. ஸோ எந்த இடத்துலையும் இதில் யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை. ஏன்னா இதில் சிறைத்துறையிலையோ இல்லை சிறையிலையோ இல்லை வேறு இடத்துலையோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ லாக்அப்லேயோ மரணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த அரசு எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டவரோடு தான் இருக்கும். இதில் எந்த இடத்துலையும் மூடி மறைக்கிற வேலையே இல்லை. ஸோ அதில் நிறைய தவறான தகவல் இருக்குது. இப்போ இதுலேயும் புழல்லையும் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கும் விசாரணை நடைபெற்று வருது. இதுவரை அந்த மாதிரி அவர் மரணம் குறித்து இன்றைக்கி தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நடந்துட்டு இருக்கும். முடிஞ்ச பிறகு அனைத்தையும் விரிவாக விசாரிக்கப்பட்டு அதில் இது வரைக்கும் நாங்கள் உள்ளே நடத்த விசாரித்தபடி எந்த தவறும் இல்லை. அவருக்கு ஏதோ உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா அதிலையும் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு காவல்துறையிலையோ இல்லை காவல் நிலையங்கள்லையோ இல்லை ஏதாவது சிறையிலையோ மரணங்கள் ஏற்பட்டால் முன்னாடி இருந்த அரசுகள் எப்படி செயல்படுச்சு, எவ்வளோ மூடி மறைச்சிது? எஃப்ஐஆரே போடலை. எஃப்ஐஆர் போகிறதுக்கே 1 வாரம் 10 நாள் ஆகும். யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? எந்த இடத்திலும் இந்த அரசு ஏதாவது தவறு செய்தால் அவர் தவறுக்கு துணை போகிறதுக்கான அரசு இல்லை. கண்டிப்பாக தவறு செய்தால் அவர் மீது 100% நடவடிக்கை. மேலும் கடந்த 45 முதல் 50 நாட்களாக தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முயற்சி நடைபெற்று வருவதாகவும், ஒரு எம்எல்ஏவுக்கு ரூபாய் 30 கோடி முதல் 50 கோடி வரை பேரம் பேசப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். 2 மாசமா நாங்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார்கள்.
இன்னும் வந்து இன்னும் அதிகபட்சமாக அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிறதையும் சொல்லியிருந்தோம். அதாவது திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய கட்சியவே நடத்த முடியாமல் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைச்சிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் ஒரு 2 கேபினெட் மினிஸ்டரும் திரு எடப்பாடி அவர்கள் குடும்பத்தில் 2 கேபினெட் மினிஸ்டரும் வாங்கிட்டு போகிற அளவுக்கு கூட இன்னும் 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் வந்துடலாம். ஏன்னா அவங்களுடைய கட்சியை நடத்தும் எண்ணம் இல்லை, கட்சியை காப்பாற்றும் எண்ணம் இல்லை. இன்றைக்கி வந்து புரட்சி தலைவர் ஒரு உருவாக்கின கட்சி, அம்மா உருவாக்கின கட்சி மொத்தமாக அடமானம் வச்சுட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியாமல் ஓரளவு ஒரு லெட்டர் பேடு மட்டும் ஒரு கட்சி அலுவலகம் இருந்தால் காப்பாற்றக்கூடிய நம்ம காலத்தை தள்ளக்கூடிய நிலைமையில் திரு எடப்பாடி வந்து விட்டார். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கட்சி என்ன பண்ணணும், இல்லை யாரை நம்பி கொடுக்கணும் எதுவுமே தெரியாமல் அவரும் நிற்கிறார். அவங்களுக்கு தேவை இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு காலத்தை ஓட்டுவதற்கு ஒரு இடம். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போகிறாங்க. இந்த முயற்சியில் தான் அவங்க வந்து 45 நாட்கள் 50 நாட்களாக எங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சிகள் அவங்க வந்து நிறைய பேர் கைது செய்யப்பட்டே வராங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு 30 கோடி 40 கோடி 50 கோடி வரை விலை பேசப்பட்டிருக்கு. 50 கோடி கொடுத்து நீங்கள் 20 எம்எல்ஏன்னு எவ்வளோ ஆச்சு? ஸோ இந்த அளவுக்கு பணம் கொடுத்து இவங்களை வந்து விலை பேசும் அளவிற்கு இன்னமும் அந்த முயற்சியை தினமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது இல்லை அந்த முயற்சியை தினமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சனால அண்ணனும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் இவங்க வந்து எப்படியாவது இந்த அரசை எந்த விதத்திலையாவது இவங்க வந்து நிப்பாட்டணும், இந்த அரசை வந்து எப்படியாவது செயலிழக்க செய்யணும். அதற்கான குறுக்கு வழி முயற்சியில் எம்எல்ஏக்களை 50 கோடி கொடுத்து எம்எல்ஏ வாங்க முயற்சி செய்யும் ஒரு திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் கடைசி காலமாக இனி அடுத்த முயற்சியாக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேரக்கு தான் முயற்சியை நடந்திருக்காங்க. இதை தான் 40 நாள் 50 நாள் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி அவங்களே வந்து வெளியில் சொல்கிறதுக்கு இப்போ அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனே சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அவங்களுடைய முடிவுகள் எட்டப்பட்டு விட்டுச்சு. இப்போ யாருக்கு கேபினெட் மினிஸ்டர் போட்டி தான். இப்போ அந்த திமுக இருக்கிற எம்பிக்களில் யாருக்கு எத்தனை கேபினெட் மினிஸ்டர் வேணும், இல்லை அதிமுகவில் எத்தனை பேருக்கு கேபினெட் மினிஸ்டர் வேணும், இல்லை இவங்க எந்த ப்ரொபோசிஷனில் இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேருவாங்க, இல்லை 3 பேரும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோட போகிறாங்களா, இல்லை கட்சியவே மொத்தமாக இணைக்க போகிறாங்களா, இல்லை எல்லாரும் சேர்ந்து இணைக்க போகிறாங்கன்ற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் மற்ற முடிவுகள் எல்லாம் அவங்க வந்து திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி 3 பேரும் சேர்ந்து மற்ற முடிவுகள் எல்லாம் எடுத்த மாதிரி தான் அவங்களுடைய அப்ரோச் எல்லாம் இருக்குது. நான் கொளத்தூரில் 5 நிமிடம் பேசியதற்கே கொத்து பரோட்டா போட்டுவிட்டனர் என முதல்வர் விஜய் கூறியிருந்த நிலையில் அவர் 10 நிமிடம் பேசியிருந்தால் அவரை மக்கள் கொத்து பரோட்டா போட்டிருப்பார்கள் என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி, தமிழக மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை, விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர், எங்கு சென்றாலும் தாவேகாவினர் கஞ்சா விற்பனை செய்கிறார்கள், திருமயம் தொகுதியில் தாவேகாவில் இருக்கக்கூடிய பலர் மணல் கடத்துகிறார்கள் என குற்றம் சாட்டியதோடு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என எங்களுக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கிறது என அதிகாரிகள் சொல்வதாகவும் தெரிவித்தார். நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளை சிறையில் ஒருவர் குட்கா விற்கார் என்பதற்காக போலீசாரால் கைது செய்யப்படுகிறார். அவர் இறந்தவர் சொன்ன செய்தி 25,000 ரூபாய் உத்தமர் விஜயனுடைய ஆட்சியிலே எங்களிடம் லஞ்சம் கேட்டார்கள். ஒரு குட்கா போட்டில் விற்றா நீ 25,000 ரூபா கொடுன்னு தர மறுத்தேன். அதனால் பல பிரிவுகளில் என் மீது வழக்கு போட்டார்கள். அதன் பிறகு என்னை வந்து அடித்து உதைத்தார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிற செய்திகள். ஆனால் அங்கே குற்றம் சாட்டப்பட்டு யாரெல்லாம் அடித்தாங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்களை காப்பாற்றுவதற்கும் அமைச்சர் ஒருவர் அதில் முயற்சி செய்தார் என்கிற செய்தி ஒரு பத்திரிகையில் வந்திருக்கிறது. எனவே இதுதான் நேர்மையான ஆட்சி. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு நிவாரணம் தர்றோம், விவசாய பொருட்கள் தர்றோம்னு சொல்லிட்டு 318 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம்னு சொன்னாங்க. அதுக்கு எதுவுமே வாங்க முடியாது. காவேரியிலேருந்து தண்ணி வந்தால் தான் டெல்டா விவசாயம் செய்ய முடியும். எனவே இந்த ஆட்சியிலே இன்றைக்கு நடப்பது எல்லாமே மக்களுக்காக எதிரான செயல்கள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கின்றன. எங்கே போனாலும் தாவேகாக்காரன் குட்கா வைக்கிறான். இங்கே திருமயம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தா தாவேகாவில் இருக்கக்கூடிய பலர் மணல் கடத்துகிறார்கள். நீங்கள் எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம். பரளி இருக்குது, பக்கத்தில் இருக்க எல்லா ஊர்லேயும் போய் பார்க்கலாம். எந்த ஊர் இன்னொன்று குளத்துப்பட்டியா, அது மற்ற ஊர்களெல்லாம் போய் பார்க்கலாம். அந்த ஊர்களெல்லாம் ஆனால் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று எங்களுக்கு மேலிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த மேலிடம் யார்? லஞ்சம் வாங்காத விஜய் சார் அவர்களே. அந்த மேலிடம் யார்? சிறுவர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிய விஜய் சார் அவர்களே. அந்த மேலிடம் யார்? இன்றைக்கு உங்கள் ஆட்சியிலே தான் எல்லாம் பெரம்பலூரில் எடுத்து போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா முந்தநாத்து தினகரன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்குவாரி, அது ஏலமிடப்படாத ஒரு கல்குவாரி,
அதில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் பல்வேறு படுக்கைகளிலே நின்று கல்களை ஏற்றிக்கொண்டு செல்லுகிற காட்சி அந்த பேப்பரில் வந்திருக்கு. நான் தனியாக சொல்லலை, அந்த பத்திரிகைகளிலே அந்த ஃபோட்டோ வந்திருக்கு. மேலும் பேசிய அவர், நான் கொளத்தூரில் 5 நிமிடம் பேசியதற்கே கொத்து பரோட்டா போட்டுவிட்டனர் என சொல்லியிருக்கிறார். நீங்கள் 10 நிமிடம் பேசியிருந்தால் உங்களை கொத்து பரோட்டா போட்டிருப்பார்கள். எழுதி கொடுத்து 5 நிமிட வசனத்தை தான் நீங்கள் பேசினீர்கள். 6வது நிமிடம் பேசியிருந்தால் உங்களுக்கா ஓட்டு என மக்கள் ஓடியிருப்பார்கள் என பதிலடி கொடுத்ததோடு, தமிழகத்தில் நிரந்தர கூட்டணியும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது எனவும் தெரிவித்தார். மிஸ்டர் ப்ரோ விஜய் சிஎம் சார், கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாருங்கள். நாங்கள் உங்களை சொன்னது கொளத்தூரில் ஒன்று சொன்னீங்க. கொளத்தூரிலே நான் 5 நிமிடம் பேசியதுனாலேயே மக்கள் கொத்து புரோட்டா போட்டார்கள் என்று சொன்னீர்களே, நீங்கள் 10 நிமிஷம் போட்டிருந்தா உங்களை போட்டிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பேச தெரியாது. எழுதி கொடுத்தது 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷ வசனத்தை டயலாக்கை பேசிட்டு வந்தீங்க. 6வது நிமிஷம் தனியாக பேசியிருந்தீங்கன்னா உங்கள் நாற்றம் அங்கே தெரிஞ்சிருக்கும். உடனடியாக அங்கே இருக்கவங்க போகிற இவருக்காக ஓட்டு போடுறதுன்னு ஓடி போயிருப்பான். எனவே 6வது நிமிஷம் பேசாமல் வந்தது உங்களுக்கு புத்திசாலித்தனம், தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டிய. அதுதான் 6வது நிமிஷம் பேசியிருந்தால் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் தளபதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதனால் நீங்கள் 6வது நிமிஷம் பேசாமல் வந்ததுனால நீங்கள் தான் தப்பிச்சிங்களே தவிர எங்களை மக்கள் கொத்து புரோட்டா போட்டாங்கலாம் சொல்லாதீங்க. ஆட்சியிலே ஒரே சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் கலைஞர் இருந்து அதற்கு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள். அதே போல் 76 ஆட்சியை விட்டு 13 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தவர்கள். எந்த சோதனையும் தாங்கக்கூடியவர்கள், மிசாவை சந்தித்தவர்கள். சிறைச்சாலையில் சிட்டிபாபு, நம்முடைய தலைவர் தளபதி எங்களுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கொடுத்த நிகழ்ச்சிகள் நடந்த சம்பவம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு. இந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியாது, தியாகங்கள் உங்களுக்கு தெரியாது. சிறையிலே இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களை கொண்டிருக்கிற இயக்கம் திமுக என்பதும் உங்களுக்கு தெரியாது. எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். 13 ஆண்டு காலம் பொறுத்திருந்த எங்களாலே ஓராண்டு 2 ஆண்டு காலம் பொறுத்திருக்க முடியும். நிச்சயமாக மக்கள் புரட்சி ஏற்படக்கூடிய, எப்படி இப்போ மக்கள் தானாகவே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ கேட்காமலே, அதே போல் இந்தியாவிலேயே ஒரு மாற்றமாக மக்கள் புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் உருவாகக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் என்பது மட்டும் நிச்சயம். காடர் இன மக்களின் வாழ்க்கை குறித்து எடுக்கப்பட்ட அருள்வான் திரைப்படம் பொள்ளாச்சியில் மலைவாழ் மக்களுக்கு சிறப்பு காட்சியாக திரையிடப்பட்டது. தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களின் எல்லைப்பகுதிகளில் வாழும் ஒரு தொன்மையான பழங்குடிகளான காடர் இன மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறையையும் கல்விக்காக அவர்கள் எதிர்கொண்ட போராட்டங்களை குறித்து எடுக்கப்பட்ட அருள்வான் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியிடப்பட உள்ள நிலையில், முழுக்க மலைவாழ் மக்களின் கதை என்பதால் இன்று பொள்ளாச்சி மலைவாழ் மக்களுக்கு என சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. இதில் பொள்ளாச்சி மேற்கு தொடர்ச்சி பகுதியில் வசிக்கும் 300க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து திரைப்படத்தை பார்த்து சென்றனர். திரைப்படத்தில் வரும் காடர் இன மக்களின் வாழ்க்கை முறை குறித்த காட்சிகளை கண்டு ஆரவாரத்துடன் கைத்தட்டையும், வனப்பகுதியில் மலைவாழ் மக்கள் படும் வேதனைகள் நிறைந்த காட்சிகளை கண்டும் கண்ணீர் விட்டனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், மலைப்பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறை குறித்தும் கல்விக்காக மக்கள் படும் போராட்டங்கள் குறித்தும் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தங்கள் வாழ்க்கையை வெளி உலகுக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். சென்னை பெரியார் நகர் துணை அஞ்சலகத்தில் தபால் நிலைய கடவுச்சீட்டு சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் எல். முருகன் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி, கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் V.S. பாபு, சென்னை மாநகர மேயர் பிரியா மற்றும் அஞ்சலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் வெளிநாடு செல்வதற்கு பாஸ்போர்ட் அப்ளை செய்திருந்த பலருக்கும் அதை மேடையில் வைத்து வழங்கிய அமைச்சர் எல். முருகன், பாரத பிரதமர் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் சிரமமின்றி கடவுச்சீட்டு பெறுவதற்கு வழிவகை செய்துள்ளதாகவும், அதன் முன்மாதிரியாக சென்னை பெரியார் நகரில் பாஸ்போர்ட் மையத்தை திறந்து வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வட சென்னையில் அதுவும் குறிப்பாக இந்த பகுதி மக்கள் இங்கிருந்து மவுண்ட் ரோடு போகணும், இந்த போக்குவரத்து நெரிசலில். அதனால் நீங்கள்லாம் இனிமேல் மவுண்ட் ரோடு போக வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் இந்த பகுதியிலேயே நம்மளுடைய பாஸ்போர்ட் தேவையை நிவர்த்தி செய்ய முடியும் என்ற அந்த சாத்தியத்தை இன்றைக்கு நிவர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்றது தான் அவருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நாம் இந்த வடசென்னை பகுதியில் இன்றைக்கு போஸ்ட் ஆஃபீஸில் பாஸ்போர்ட் சேவாவை கொடுத்து கொண்டிருக்கின்றோம்.
நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனால் தபால் கொடுப்பாங்க அல்லது ஸ்டாம்ப் விற்பாங்க அப்படின்றதான் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனால் உங்களுக்கு எல்லா வசதியும், பேங்கிங் வசதியோட, ஏடிஎம் வசதியோட, இன்சூரன்ஸ் வசதியோட, இன்னும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், முத்ரா லோன் உட்பட அத்தனை வசதிகளும் உள்ளடக்கிய இன்றைக்கு ஒரு இன்டகிரேட்டட் பாஸ்போர்ட் ஆஃபீஸாக செல்வ மகள் திட்டத்தை உள்பட அதில் ஒரு இது பாஸ்போர்ட், நாம் இல்லை பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகணும், அங்கேருந்து உங்களுக்கு மறுபடியும் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு இப்போ அது இல்லை, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருந்து நம்ம பாஸ்போர்ட்டை வாங்க முடிகின்ற சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கிறது. விழாவில் பேசிய வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, தனது நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள திருவொற்றியூர், கொளத்தூர், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் இங்கு பாஸ்போர்ட் அப்ளை செய்து துரிதமாக உதவி செய்த ஒன்றிய அரசுக்கு நன்றியை தெரிவித்தார். பாஸ்போர்ட் சேவை கேந்திரா அப்படின்றது இல்லை அப்படின்றது தெரிந்தவுடன் தொடர்ந்து ஒரு 2-3 ஆண்டுகளாக இதை வலியுறுத்தி அமைச்சர்களிடமும் இருக்கும் அதிகாரிகளிடமும், குறிப்பாக நமது ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸர் திரு விஜயகுமார் அவர்களிடமும் அதை முறையிட்டு தொடர்ந்து அதை நாங்கள் ஆய்வு செய்து இந்த தபால் நிலையம் இங்கே வந்து ஒரு பாஸ்போர்ட் சேவா கேந்திரா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்து இதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். இது 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே திறக்க வேண்டியது, இருப்பினும் அது காலம் சரியாக வராததால் இன்று இதை திறந்திருக்கிறோம். இது இந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு, குறிப்பாக வடசென்னையில் இருக்கும் திருவொற்றியூர், பெரம்பூர் போன்ற அனைத்து மக்களுக்கும் அந்த ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே போய் தான் இதுக்கு முன்னாடி வாங்க வேண்டியிருந்தது. இது இங்கே வந்ததுனால பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு பெரும் உதவியாக இருக்கும். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் ஊழியர்கள் 3 பேரிடம் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. அப்போது திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் அவரது தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்கு இந்த பணம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக பாஜகவின் முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் உள்ளிட்ட 13 பேர் மீது சிபிசிஐடி காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. அதன் தொடர்ச்சியாக குற்றப்பத்திரிகை நகல் பெறுவதற்காக ஜார்ஜ் டவுன் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் நயினார் நாகேந்திரன் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி சுந்தரபாண்டியன் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் நயினார் நாகேந்திரன் நேரில் சென்று ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டதாகவும் மீண்டும் 30ஆம் தேதி ஆஜராக சொல்லி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது திமுக ஆட்சியில் போடப்பட்ட பொய் வழக்கு. இந்த அரசாங்கம் வந்த பிறகு அது எது நியாயமான அரசுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. இந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இன்னைக்கு மறுபடியும் குற்றப்பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மதுரையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 35% ஆதரவு வாக்குகளையும் 65% எதிர்ப்பு வாக்குகளையும் பெற்ற முதல்வர் விஜயின் செல்வாக்கு தற்போது உலக அளவில் உச்சத்தில் இருப்பதாக காட்டப்படுகிறது. இதற்காக சமூக வலைதளங்களில் தொழில்முறை இன்ஃப்ளூயன்சர்களுக்கு கணக்கின்றி பல கோடி ரூபாய் வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகி வருகின்றன. அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் முதல்வர் விஜய் மேற்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியிலேயே முடிந்துள்ளது என குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சாதாரண நபர் என்று தவறாக கணித்ததே அதற்கு காரணம். ஆனால் அதிமுகவினர் விசுவாசமானவர்கள் என்பதை முதல்வர் விஜய் புரிந்து கொள்ளவில்லை எனவும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய ஆர்பி உதயகுமார், விஜயை போல சினிமா கவர்ச்சி, வசீகரம், பஞ்ச் வசனங்கள் ஆகியவை தங்கள் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் மக்களுக்காக உழைக்கும் அவரது தலைமையில் மீண்டும் அம்மா ஆட்சி அமையும் என காத்திருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில 35% ஆதரவு வாக்குகளை பெற்று 65% எதிர்ப்பு வாக்குகளை பெற்றிருக்கின்ற நம்ம முதல்வர் விஜயோட பாப்புலரிட்டி இப்போ உலகத்திலே உச்சத்திலே இருக்கிறதாக தொடர்ந்து பக்காவான பில்டப் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சோசியல் மீடியாவில ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த
வாடகைக்கு அமர்த்தி இருப்பவர்கள் விஜயின் பிம்பத்தை பாப்புலராட்டியை கட்டமைக்கின்ற கடமையை கச்சிதமாக காட்சிப்படுத்த கணக்கு வழக்கு இல்லாமல் பல கோடி ரூபாயை கொட்டி கொடுப்பதாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு சில உதாரணங்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். எந்த முதல்வரும் செய்யாத திட்டங்களை இப்போது இவர் மட்டும்தான் மக்களுக்கு செய்து வருவது போல ஒரு கச்சிதமான கவர்ச்சிகரமான பில்டப்பை கட்டமைத்து வருவதோடு எதிர்கட்சிகள் யாராவது ஏதாவது இது பத்தி விஜயிடம் கேள்வி கேட்டாலும் போச்சு, அவ்வளவுதான். உடனே என்ன சொல்வாரு தெரியுமா? ஒவ்வொரு கூட்டத்திலையும் வாய் இருக்க வாயே என் மேல பழி போடுறாங்க, என் மேல பழி போடுறாங்க என்று உணர்ச்சி வசமான வசீகரமான வசனத்தை பேசி அசத்தி அரசியலை அதிர வைப்பார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள்.